7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது நியூஸ் 7 தமிழ் செய்திகள் வழங்குவதற்கு நான் அனிதா. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மனைவிகளை அடித்து துன்புறுத்துவதை ஒப்புக்கொள்ளும் கணவன்கள். ஐநா சபையின் ஆய்வறிக்கையில் தகவல். நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம். பல லட்சம் கோடி ரூபாய் பரிவர்த்தனை பாதிக்கப்படும் அபாயம். சென்னையில் நேற்றிரவு முதல் பரவலாக மழை. காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு. 139 அடியை தாண்டியது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. இந்தியாவில் 60% ஆண்கள் மனைவியை அடிப்பதை ஒப்புக்கொண்டிருப்பதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. ஐநா சபையின் உலக மக்கள் நிதி மற்றும் வாஷிங்டனில் உள்ள பெண்கள் ஆராய்ச்சி அமைப்பின் சர்வதேச மையத்தின் ஆய்வறிக்கை இதனை தெரிவிக்கிறது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் 9000 ஆண்களிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் அனைவரும் 18 வயது முதல் 49 வயது உடையவர்கள் ஆவர். இதில் 60% ஆண்கள் மனைவியை அடிப்பதை ஒப்புக்கொண்டுள்ளனர். தரக்குறைவாக பேசுவது, அச்சுறுத்துவது மட்டுமின்றி உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் பெண்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். மேலும் பொருளாதார ரீதியிலும் பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும், கணவன் மனைவியை வேலைக்கு அனுப்ப அனுமதிப்பதில்லை எனவும், அப்படி அனுப்பினாலும் பணத்தை கணவன் வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொள்வதாகவும் ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விவாதிக்க நமது அரங்கத்திற்கு வழக்கறிஞர்கள் ஆதிலட்சுமி, சுதா ராமலிங்கம் ஆகியோர் வருகை தந்துள்ளனர். இது குறித்து அவர்களுடன் விவாதிக்கலாம். வணக்கம் அம்மா, இரண்டு பேருக்கும். முதல்ல என்னதான் பெண்கள் 4 செவத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க, உலகத்தில் ஆண்களுக்கு நிகராக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது இன்னும் கிராமங்களிலும் நகரங்களிலும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் ஐநா நேற்று அறிக்கை சொல்லியிருக்காங்க. அதில் 60% ஆண்கள் ஒத்துக்கிறாங்க பெண்களை அவங்க துன்புறுத்துறதா. பெண்களும் 52% பேர் ஒத்துக்கிறாங்க அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு கணவன் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கம்மா. இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் மாத்திரமான ஒரு தனி ஃபினாமினன் கிடையாது. உலகளவில் பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். 1995 வாஷிங்டன் டிசியில் நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் விமன் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிச்சு. அதில் பல்விதமான பெண்கள் அவர்கள் கணவன்மார்களால், அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸால், அவங்களுடைய லவ்வர்ஸால், அவங்களுடைய ஆஃபீஸில் மற்ற எல்லா இடங்கள்லையும் பணியிடங்கள்லையும் சேர்த்து ஆண்களால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவதை பற்றி அவ்வளோ பெண்கள் கூடி சொன்னாங்க. அதனால் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் மாத்திரம்தான் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அடிக்கிற கை தான் அணைக்குங்கிறது அன்னைக்கு பாப்புலராக இருந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கான்செப்ட் நம்ம மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆணாதிக்க சமூகமாகத்தான் உலகளவில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் ஆதிலட்சுமி மேம். அதாவது சின்ன வயசுலேருந்தே அந்த சமுதாய வளர்ப்புலேருந்தே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வித்தியாசத்தோடயே நம்ம வளர்க்குறோம். அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற மற்ற கிராம இடங்களிலும் அப்படி தான் இருக்குது. எதனால் அப்படி இருக்குது? அதனால தான் இந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் மீது இந்த ஆதிக்கத்தை திணிக்கிறாங்களா? ஓரளவுக்கு இதை ஒற்றுக்கொள்ளலாமா? ஏன்னா குழந்தையை வளர்க்கும் பொழுது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், மேடம் உலகளவில் சொன்னாங்க, பட் இந்த வளர்ப்பு முறைன்னு பார்க்கும்போது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தையை ஒரு மாதிரியும் பெண் குழந்தையை ஒரு மாதிரியும் வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இன்றளவும் இருக்கிறது. என்னதான் பெண்கள் விண்ணை தொட்டு விட்டாலும் இன்றளவும் ஆணின் சிந்தனை பார்க்கும் பொழுது பெண் என்பவள் தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், பெரும்பாலான இடத்துல ஒரு கமாடிட்டி மாதிரி நினைவு அவங்க அப்படியே தங்கிடுச்சு. ஒரு ஆண் குழந்தையை வளர்க்கும் போதே அம்மாவுக்கு பெரும் பங்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையை வளர்க்கும் போதே பெண்ணை மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தோன்னா எனக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல வன்முறைகள், அதாவது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வன்முறைகளை தாண்டி சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய வன்முறைகள், வேலைக்கு போகிற இடத்துல ஏற்படக்கூடிய வன்முறைகள்னு பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு எந்த இடமே சொல்ல முடியாத ஒரு நிலை. பொதுவாக என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கு போனால் ஒரு சேஃப் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி பெரும்பாலான இந்திய பெண்களுக்கு அந்த இடம் தனக்கு பாதுகாப்பாக இல்லை என்று உணரக்கூடிய ஒரு நிலை
இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த குழந்தைகள் வரும்போது அந்த ஆண் குழந்தைகள் வளரும் பொழுது அவர்களுக்கு பெண்ணிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து வளர்க்கப்படவில்லை. இன்னைக்கு வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ், மாரல் வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையே இல்லை. எல்லாம் அந்த ஏடிஎம் மிஷின்ஸ் மாதிரி படித்தோமா வேலைக்கு போனோமாங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க. நம்ம பெற்றோர்களுக்கு பெரும் பங்கு இருக்குது, பள்ளிகளுக்கும் பெரும் பங்கு இருக்குது. குழந்தைகளை பெண்களை சமமாக நடத்தக்கூடிய ஒரு நிலை அவங்களும் வச்சிருக்கணும், அவங்க மனதிலையும் இருக்கணும். அவ்வாறு இருந்தால் ஒருவேளை வரும் தலைமுறை அவ்வாறு பெண்களை நடத்தும் என்றால் கண்டிப்பாக இந்த சம நீதியை உண்மையாக உணரலாம். நம்ம வந்து சட்ட புத்தகத்தில் இன்னைக்கு சொல்கிறோம் ஆணுக்கு பெண் சமமாக இருக்கிறோம், கான்ஸ்டியூஷனும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான சமூக நீதி இருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக மேம். அதாவது சின்ன வளர்ப்புலேருந்தே வந்து ஆண்களுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்ட போராட்டம் குறித்த பார்வையை இப்போது பார்க்கலாம். திருமண வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு பெண்ணிற்கும் இருக்கும் கனவுகளுடனே இல்லறத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார் பார்வதி. கனவுகள் எல்லோருக்கும் கைகூடுவது கிடையாது என்பதை பின்னரே உணர்ந்து கொண்டதாக கூறுகின்றார் இவர். குடும்ப வன்முறை ஒரு கட்டத்தில் தன் உயிரையை மாய்த்து கொள்ள உந்தியதாய் கூறுகின்றார் பார்வதி. இப்படி கேவலமாக பேசுவோம், நான் வெளியிலேயே சொல்ல முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே அழுத்தி உட்காந்து அப்படியே வெளியில் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை வெளியில் போய் சொன்னால் இந்த பொம்பளை என்ன பண்ணாலும் அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுவாங்க, டெய்லி சண்டை வரும்போது எல்லோரும் உட்காந்து டிவி சீரியல் பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. குடும்ப வன்முறைக்கு ஆளாகும் பெண்களை பாதுகாக்க இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டம் ஒரு பெண்ணிற்கு எதிராக நடத்தப்படும் உடல், மனம், உளவியல் மற்றும் பொருளாதார ரீதியான வன்முறைகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதாக கூறுகின்றார் வழக்கறிஞர் அஜிதா. வன்முறை இல்லாத குடும்ப வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தும் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்துட்டு இது ஒரு கிரிமினல் சட்டம் போல விரைவாகவும் எளிதாகவும் தீர்வுகளை கொடுக்குமே தவிர இது யார் மேல நம்ம குற்றம் சாட்டுமோ அவங்களை கிரிமினல்களாக பார்ப்பதில்லை. தமிழகத்தில் 3இல் 1 பெண் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்றார்கள். இதுவரை 23,196 வழக்குகள் இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதுநாள் வரை 10,977 வழக்குகளுக்கு மட்டுமே தீர்வு காணப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாதம் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னையில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை களை எடுக்க அரசு தரப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சமுதாயத்தில் முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டுமே பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க முடியும். லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. குடும்ப வன்முறையை பற்றிய அந்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இனி தொடர்ந்து விவாதிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கம்மா, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 3ல் 1 பெண் வந்து இந்த மாதிரி குடும்ப வன்முறையில் ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த குடும்ப வன்முறை வந்துட்டு நியாயமாக்கப்படுகின்ற ஒரு கான்செப்டாக தான் இன்னை வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பெண் என்பவள் வந்துட்டு பொறுத்து போகணும், வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் இந்த குடும்ப வன்முறை சட்டமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்திலாகட்டும் அதனை எடுத்துக்கொண்டு எனக்கு சட்டங்கள் உரிமை கொடுத்திருக்கிறதுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருந்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் கூட தான் அடி வாங்குறேன், இதுக்கெல்லாம் போய் வந்துட்டியா, என் புருஷனுக்கு கூட தான் இன்னொரு பொண்டாட்டி இருக்குல்ல, வேற ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்குது, இதுக்கெல்லாம் வந்துட்டியா. பெண்கள் வந்து தன்னுடைய பிரச்சனையை வெளியில் கொண்டு செல்வதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது வெளியில் கொண்டு போய் சொன்னால் எங்களுக்கெல்லாம் கூட இருக்குது, நீ மாத்திரம் வந்துட்ட அப்படின்னு அவளை அந்நியப்படுத்துகிறார்கள். அவளுடைய பிரச்சனையை வந்து சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது. அவள் வந்து பாதிப்பு என்பது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இனிமே அவளால் தாங்க முடியாத அளவுக்கு பாதிப்புடன் போனால் மாத்திரம்தான் அவளுக்கு சின்ன ஒரு அனுசரணையாக கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா சட்டங்கள் நம்ம பக்கம் இருந்தாலும் கூட, நியாயங்கள் நம்ம பக்கம் இருந்தாலும் கூட ஒரு நிஜமான சிம்பத்தி அவளுக்கு இருக்கிறதே கிடையாது. சமூக அங்கீகாரம் இல்லாததுனாலையும் அவளுக்கு நிஜமான துணைகள் இல்லாததுனாலையும் அவள் என்ன பண்ணுறா, இந்த மாதிரியாக இந்த கொடுமைகளை ஏற்றுக்கிட்டே இருக்கா. அதனால தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய பூஸ்ட் ஆகி காண்பிக்கப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட அதிகமாகத்தான் இருக்கும் உண்மையை சொல்ல போனவன். ஏன்னா நிறைய பெண்களுக்கு கணக்கசக்கிட்டு வராத, குற்றம் சொல்லிக்கிட்டு வராத, நல்லதை மாத்திரம் சொல்லு, பொறுத்து
பொறுக்கிறவங்க தான் பூமி ஆழ்வாங்கன்னுட்டு எருமாட்டு மேலே தண்ணி பேஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னுட்டுன்னு தான் பெண்களை வந்து வளர்க்கின்ற ஒரு முறை இன்னை வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதனால் அதை மாதிரி நிஜமாகவே அவங்க சொன்ன மாதிரி சமத்துவம் என்பது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது நடைமுறையில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசெல்லாம் மாறணும். நம்ம குழந்தைகள் வளர்ப்புலேருந்தே பள்ளிக்கூடத்தில் அவங்க சொன்ன மாதிரி மாரல் சயின்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கணும். அது இல்லாத வரைக்கும் நம்ம இதை பற்றி தினமும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். நான் கடந்த 36 வருஷமாக வக்கீலாக இருக்கேன், இதே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் 36 வருஷமாக. அதுக்கு முன்னாடி என்னுடைய முன்னோர்களும் இதை தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் சிம்ப்ளி டாக்கிங், வி ஆர் ரியலி நாட் டூயிங் எனிதிங். கண்டிப்பாக மேம். அதைத் தொடர்ந்து செய்தியாளர் பிரமிளா அவர்கள் இந்த விவாதத்தின் கேள்விகளை தொடருவார். இப்போ இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் சுதாராமலிங்கம் மேடம் சொல்லியிருந்தாங்க, இந்த சம்பவம் அதாவது பெண்கள் மீதான வன்முறை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பெண்கள் வந்து அதிக அளவில் படிச்சிருந்தாலும் இந்த சட்டத்திட்டங்கள் அதிகமாக வந்தனாலையும் டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவமும் படிப்பும் கல்வியும் கொடுத்தனால தான் நிறைய பேர் டிவோர்ஸ் போறாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து வந்து முன்வைக்கப்படுது. படிப்புனால பெண்கள் வந்து எந்த விதமான ஒரு குற்றத்தையும் வந்து எதிர்க்க துணிவார்கள் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று தான். இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையில் எக்கனாமிக் ஃப்ரீடம் இல்லை, நமக்கு எங்கேயும் போக முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நமக்கு ஓரளவுக்கு படிப்பும் ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடமும் வரும்பொழுது, வேலையும் வரும்பொழுது நாம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடி நாடுகின்ற அளவுக்கு அந்த நாட்டத்தின் பால் நமக்கு வந்து ஒரு ரெமெடி வரக்கூடிய அளவுக்கு இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் இதுக்குனால தான் டிவோர்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் இல்லை. உண்மையில் வந்துட்டு பெண்கள் தன்னுடைய ஆப்ரேஷனை முறியடிப்பதற்காகத்தான் போய்கொண்டு அவர்களுடைய ரிலீஃபை கேட்குறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்டிடியூஷனுக்கு தான் பெண்கள் போகிறார்கள், திரும்பி வாழ வேண்டும் என்று. ஆண்கள் தான் அதிகமாக டைவர்ஸுக்கு போகிறார்கள். கண்டிப்பாக மேடம். இப்போ இன்னொரு கருத்து நிலவிட்டு வருது, அதாவது இந்த மாதிரி டிவோர்ஸ் கேசஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு அந்த சமயங்களில் வந்துட்டு ஆண்கள் அமைப்புகள்னு சொல்லி இப்போ நிறைய பேர் முளைக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது ஆண்களுக்கான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த அமைப்புகள் உண்மையிலுமே தேவையான அமைப்புகள் தானா? இந்த சேவ் இண்டியன் ஃபேமிலியை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஆண்கள் அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்றால், பெண்கள் வந்து குடும்பத்தை கட்டி காக்க வேண்டுமே ஒழிய அதை உடைத்து விடக்கூடாது. பெண்களுடைய ஃப்ரீடம் என்பது ஓரளவுக்கு தான் இருக்க முடியும், அதில் பொறுத்து போக வேண்டும். குழந்தைகள் இருக்கின்றன, அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். அதனால் குடும்பம் என்பது ஆயிரங்காலத்து பயிர், அதை உடனடியாக கிள்ளி எறிந்து விடக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். இதுக்கு வந்து முக்கியமான இன்னொரு காரணம் என்னவென்றால், இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸில் பெண்கள் இருக்கிறார்கள். நிறைய கம்ப்ளைண்ட்ஸில் உண்மையை மாத்திரம் சொல்லாமல் பொய்களையும் சேர்த்து யாரால் பாதிக்கப்படுகிறோமோ அவர்களை மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய மற்ற குடும்பத்தினரையும் சேர்ப்பதனால்தான் இந்த பொய்யான தகவல்களை கொடுத்து பொய்யான கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுனால சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த இருக்கக்கூடிய சட்டங்களை நீர்த்து விடுகின்ற மாதிரியான தீர்ப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் உண்மையாக இருந்தோம் என்றால் இந்த மாதிரியான ஒரு அசோசியேஷன் வேண்டியதே இல்லை. அந்த மனமாற்றம் நமக்கு வராத வரைக்கும் இவர்கள்லாம் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை நியாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக. பிரமிளா, நீங்கள் தொடர்பிலே இருங்க. அதுக்கு முன்னாடி தொலைபேசியில் வந்து ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகி மனோன்மணி அவர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட முதல்ல பேசிடலாம். மனோன்மணி அம்மா, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த ஐநா அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதாவது குடும்ப வன்முறை வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும், இதனால வந்து எந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டது வந்து இந்த ஐநா அறிவித்தது வந்து ரொம்ப அதிர்ச்சியானது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது வந்து தினம் தினம் அன்றாடம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. சராசரியாக ஒரு நாளைக்கு 93 பெண்கள் வந்து இந்த வன்முறையால் ஏதாவது ஒரு வன்முறை அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. அப்ப 100க்கு 93 பேருன்னு சொன்னா நம்ம ரொம்ப அதிர்ச்சியா தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். ஐநா வந்து சொல்லியிருப்பது, கவலையோட சொல்லியிருப்பதை இந்திய அரசாங்கம், இந்திய கவர்மெண்ட் வந்து ரொம்ப கவலையோட பார்க்கணும். கண்டிப்பா அம்மா, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க மேம். அதாவது வந்து கிராமப்புறங்கள்ல வந்து அதிகமா இந்த வன்முறை நடக்குதா இல்ல நகர்ப்புறங்கள்ல அதிகமா நடக்குதா?
அதாவது வன்முறை அப்படிங்கிறது கிராமப்புறம், நகரப்புறம், படித்த பெண்கள், படிக்காத பெண்கள், ஏழை, பணக்காரன் அப்படியெல்லாம் பாகுபாடே கிடையாது. அதாவது எந்த இடத்துல ஆண்களோட சிந்தனை தவறான ஒரு பாதையை நோக்கி செல்கிறதோ அங்கெல்லாம் பெண்களுக்கு கண்டிப்பாக எதிரான வன்முறை செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது நகரப்புற பெண்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பொதுவாக வந்து நகரப்புறத்து பெண்கள் எல்லாம் படித்து ஓரளவுக்கு வேலைக்கு போய் சுயமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அவ்வாறான பெண்கள் வந்து குரல் வந்து சீக்கிரம் எழுப்பிடுறாங்க. அதனால் வந்து வன்முறை வந்து இவங்க வந்து வெளியே சொல்லிடுறாங்க. இப்போ கிராமப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப அமைப்பிலேயே பெண்கள் இருக்கணும் திருப்ப சொல்கிறதுனால அந்த பெண்கள் வெளியே அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நிலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரிப்போர்ட்டட் வயலன்ஸ் தான், ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் தான் இதெல்லாம். அன்ரிப்போர்ட்டட்னு ஒரு கான்செப்ட், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் சிந்திக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த அன்ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா 100% பெண்கள் வந்து வன்முறைக்கு ஆட்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். ஓரளவு ஹையர் வயலன்ஸாக இருக்கவங்க இந்த 50-60% இருக்கலாம். அதாவது வயலன்ஸ் அப்படின்னா ஏதோ வந்து அடித்து கொடுமை பற்றி ரத்த காயம் வரதெல்லாம் வன்முறை இல்லை. நீ கருப்பாக இருக்க, நீ குண்டாக இருக்க, லாய்க்கில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மன ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் கூட வன்முறையில் அடக்கம் தான். அதை சிந்திப்பதே இல்லை. ஆண்களின் மனதில் என்ன இருக்குன்னா, அதாவது பொதுவாக எல்லா ஆண்களையும் குறை சொல்லவில்லை, தவறு செய்யக்கூடிய ஆண்கள் மனதில் வந்து என்னோட அத்தாரிட்டி, என்னோட பெண்டாட்டி தானே, நான் என்ன வேணால் பண்ணலாம், என் அம்மா தானே என்ன வேணால் பண்ணலாம். பெண்கள்னா அந்த மனைவியை தாண்டி எல்லா உறவு முறையில் இருக்க பெண்களும் இந்த வன்முறையில் பாதிக்கப்படக்கூடிய நிலை குடும்பத்தை தாண்டி பொது இடங்களையும் தாண்டி வேலை செய்யும் இடங்களையும் தாண்டி இன்று வளவும் நிலவு கொண்டு தான் இருக்கு. ஏராளமான சட்டங்கள் இருக்குது, சட்டம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கவே முடியாது, கண்டிப்பாக இருக்கான சட்ட விழிப்புணர்வு இந்த பெண்களுக்கு இருக்கிறதா? எத்தனை தான் ஊடகங்கள் வாயிலாக இதை கொண்டு சேர்க்க நான் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் இந்த சட்டத்தை நான் அறிந்து வைத்துக் கொண்டு தேவையான இடத்தில் நான் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து படித்த பாமர பெண்கள் எல்லாருக்கும் இல்லை. அதுவும் கிராமப்புற பெண்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனா என்ன, யார்கிட்ட போகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்காது. அதை கொண்டு சேர்க்க வேண்டியது பெண் வழக்கறிஞர் ஆகிய எங்கள், அதே மாதிரி பெண் ஆர்வலர்கள், அமைப்பாளர்கள் எல்லாரோட கடமை. மேடம் வந்து கிட்டத்தட்ட என்னோட வயசுல முக்காவாசி அவங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம கொண்டு போய் சேர்த்தாலும் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பயப்படுவான். வேண்டாம், அதையும் தாண்டி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு வர ரிசப்ஷனுங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரிசப்டிவ். கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து காவல்துறையினர் இருக்கலை. இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் தேவை. மேடம் சொன்ன மாதிரி இல்லைம்மா கம்ப்ளைண்ட் போடாத, வேண்டாம். அதாவது வந்த பிரச்சனை என்ன, உண்மையான பிரச்சனையா, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுதுதான் ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஒரு நம்பிக்கையோடு நீ காவல்துறையினரை அணுகிற, இல்லை விமென்ஸ் கமிஷன் கிட்ட போகிற, இல்லை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட போகிறேன்னா அவங்க ஏதோ ஒரு கண் துடைப்பு மாதிரி செஞ்சு உங்களை அனுப்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை முதல் இடத்திலே உடைந்து போயிடுவோம். சரி, புருஷனும் அடிச்சு போற இடமும் இல்லை அப்படின்னா அந்த பெண் என்ன செய்வார்? அந்த தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக மேம், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. அதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னென்ன இதை பற்றி பகிரப்பட்டிருக்கு என்பதை கூற வருகிறார் எமது செய்தியாளர் பிரமிழ். இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு சம்பந்தமான, இந்த யூஎன் ரிப்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதிக அளவில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டடியோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 in 3 women have experienced physical or sexual violence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3இல் 1 பெண், இந்தியாவில் உள்ள 3இல் 1 பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான வன்முறைகள் வந்து நடக்கிறதா வந்து இந்த அறிக்கையில் வந்து வெளியாயிருக்கு. அது சம்பந்தமான ட்வீட்ஸ், அது சம்பந்தமான படங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அதிக அளவில் பகிரப்பட்டு வருது. டு எம்பவர் விமன் வி நீட் டு எஜுகேட் மென் அப்படின்றாங்க. அதாவது பெண்களை வந்து முன்னேற்றுவதற்கு முதலில் ஆண்களை வந்து அவர்கள் குறித்த பார்வையை, பெண்கள் குறித்த பார்வையை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் வந்து #domestic violence அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பெண்களுக்கான உதவி எண்கள், ஏதாவது வன்முறை நடந்தால் அவங்க இமீடியட்டாக அவங்கள தொடர்பு கொள்வது, தனக்கு நிகழ்ந்த வன்முறையை வந்து சுட்டி காட்டுவதற்கான தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்களில் வந்து சராசரியாக 21,000 கால்ஸ் டெய்லியும் வரதா வந்து அந்த பதிவுகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. #domestic violence அவேர்னஸ் அப்படின்ற ஒரு டேக் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ட்விட்டரில் வந்து போய்கிட்டு இருக்கு. பிஜேபி ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு நேமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி யூஎன் ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலமாக இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி தங்களுடைய கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே பகிர்ந்துட்டு வராங்க. இந்த யூஎன் ரிப்போர்ட் பற்றி இப்போதைக்கு இந்த விஷயங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. அனிதா, தகவல்களுக்கு நன்றி பிரமிளா. இனி தொடர்ந்து சுதா ராமலிங்கம் அவர்களிடம் பேசலாம். அம்மா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்கிறதாகவும், அதாவது 31 பேர் தான் இருக்கிறதாகவும், ஆனால் புகார் வந்து ரொம்ப அதிகப்படியாக வரனால அவங்களால வந்து ஒரு சிறப்பாக செயல்பட முடியல, அதிக புகார்கள் இருக்கனால ஆள் வந்து பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க.
10 வருஷத்துக்கு மேலாக வந்துட்டு ஒரு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுட்டு ஒரு பிஐஎல் போட்டு இன்னும் பெண்டிங்காக இருக்குது. இந்த பிஐஎல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் இந்த குடும்ப பாதுகாப்பு சட்டத்தில் வந்துட்டு பாதுகாப்பு அதிகாரி மாத்திரமல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னுட்டுன்னு பல்வேறான என்ஜிஓக்களை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் நியமிச்சிருக்கிறது யாருன்னு பார்க்கும்பொழுது சிலர் ஒன்று வந்து மாட்டு வண்டி தொழில்நுட்ப சங்கம் அப்படிங்கிறது கூட ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க. இதுதான் நேற்று நிலைமையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நியமிச்சிட்டாலே வாலண்டரியாக வரக்கூடிய ஒர்க் வந்துட்டு நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வந்து நல்ல ஒரு அலுவலகமே கிடையாது. அவங்க வந்து இருக்கிற சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு ஓரத்தில் ஒரு டேபிள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டைப்பிஸ்ட் கூட அவங்களுக்கு உதவிக்கு கிடையாது. அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட்டையும் வாங்கணும், கவுன்சிலும் பண்ணணும், பெட்டிஷனையும் தாக்கல் பண்ண வேண்டும், சம்மன்ஸையும் சர்வ் பண்ணணும், எக்ஸிக்யூஷனையும் நடத்தணும் அப்படின்னுட்டுன்னு. ஸோ இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாதுகாப்பு அதிகாரி ஒரே ஒருத்தர் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அல்லது 2 பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லன்னு வர. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்காங்க, பல டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ இவர்கள் வந்து நிச்சயமாக போராது. இந்த போதாதுங்கிறதுக்கு விட இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் வந்து எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய போகிறோம்ங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாமே அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்த்து இருக்கிறத விட இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து நிறைய என்ஜிஓக்களை கொண்டு வந்தோமானாலே வாலண்டரி ஒர்க் மூலியமாகவே நம்ம வந்து அதிகார பகிர்தலை கொடுத்தோமானா நிறைய வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா குடும்ப வன்முறை சட்டம் மற்ற சட்டங்கள் மாதிரி தான் இருக்கும். அந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் பவுண்ட் டிஸ்போசல் சொல்லுவோம், 60 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னுவான். எனக்கு தெரிஞ்சு 2.5 வருஷம் 3 வருஷமாக பெண்டிங் கேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எங்கே எப்போ நீங்கள் சட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிச்சயமாக பில்ட் பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கத்தை நம்ம அரசாங்கம் வந்து எதுவும் எடுத்துக்கிறதா கையில் எடுக்கிறதா தெரியல. எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணுகின்ற காலமும் மாறிடுச்சு. அதனால் ஊடகங்கள் இதை பற்றிய ஒரு புரிதலை கொண்டு வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதிகம் கொண்டு வந்தோமானாலே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருடைய வேலை குறையும், அவர்களுக்கு பலு குறையும் பொழுது அதிகமாக குவாலிட்டேட்டிவ் ஒர்க்கை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா இப்போ குவான்டிட்டி மாத்திரம் தான் இருக்கும், அது சரியான வழியில் போகாது. கண்டிப்பாக அதை தொடர்ந்து ஜனநாயக மாதர் சங்கத்துடைய முக்கியமான நிர்வாகி வாசுகி அவர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பில் காத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாம் பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கங்க. வணக்கம் அம்மா. அதாவது ஐநாவில் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து வன்கொடுமை இருக்கிறதா, குடும்ப வன்கொடுமை இருக்கிறதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு இந்த குறிப்பிட்டிருக்க இந்த 60% அப்படின்னு சொல்கிறதா உண்மையாக இருக்குமா, இல்லை இதை விட அதிகமாக கூட இருக்குமா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்கள். அதாவது இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய சட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறைங்கிறது ரொம்ப விரிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கு. அது வந்து பிசிக்கல்ங்கிறது இருக்கு, பாலியல் ரீதியான இருக்கு, பொருளாதார ரீதியானங்கிறது இருக்கு, வாய் வார்த்தைகள் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்துவது, இதெல்லாம் கூட குடும்ப வன்முறை. நீங்க இந்த வியாக்கியானத்திற்கு ஏற்ப நீங்க வந்து புள்ளி விவரங்களை பாத்தீங்கன்னா அந்த புள்ளி விவரம் சரியானதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். இல்ல இதை விட அதிகமா கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தாக்க அடிப்படையில வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்காத அந்த பாலின நிகர்நிலை கண்ணோட்டம் வந்து பல மட்டங்கள்ல துறைகள்ல பலவீனமாக இருப்பது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். பெண்ணுன்னா இதையெல்லாம் பண்ணலாம், பெண்ணை பெற்றவர்கள்னு சொன்னா இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இதுக்கு அடிப்படையில காரணம். இப்ப இந்த மனநிலையை மாற்றக்கூடிய பல முயற்சிகளை வந்து பல தளங்கள்ல ஒரே நேரத்துல எடுக்கணும். அதுல சட்டம்ங்கிறது ஒண்ணு. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் சட்டம் நல்ல சிறப்பான சட்டமாக வந்திருக்கு. அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகள் ஓரளவுக்கு இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இது மத்திய சட்டம்ங்கிற அடிப்படையில மத்திய அரசு வந்து இதை அமல்படுத்துவதற்கான நிதி உதவி கூட மாநிலங்களுக்கு செய்தால் இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சட்டத்தை அமல்படுத்த முடியுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சமீபத்துல வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள்ல கூட ஒரு திருத்தம் என்னன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து காவல் நிலையத்திற்கு போகும்போது அல்லது கலெக்டர் மாதிரியான அரசு அதிகாரிகளுக்கு போகும்போது அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா அது வந்து குற்றமாக கருதப்பட்டு அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற விஷயம் கூட வந்து நம்முடைய போராட்டங்களின் மூலமாக புதிய சட்ட திருத்தத்துல வந்திருக்கு. அதே மாதிரி ஊடகங்கள் இதுல ஒரு முக்கியமான விவாதத்தை உருவாக்கணும். பாடத்திட்டங்கள்ல வந்து இது ரொம்ப சிறு வயதிலிருந்தே
பாலின நிகர்நிலை கண்ணோட்டம் வந்து வளர்க்கப்படுவதற்கான முயற்சிகள் செய்யணும். அரசியல் கட்சிகள், அதே போல மத நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு சேர இந்த மாற்றத்திற்கான முயற்சியை வந்து மேற்கொள்ளணும். அப்பதான் உண்மையிலேயே இந்த சட்டத்தை வந்து சிறப்பாக நம்ம அமல்படுத்த முடியும். அதனால இப்படி நம்ம ஒரு ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த முயற்சிகளை வந்து மேற்கொள்வதுங்கிறது உதவியா இருக்கும். பல இடங்கள்ல வந்து புகார் கொடுக்க பெண்கள் வந்து தயாரா தான் இருக்காங்க, கடந்த காலத்தை மாதிரி இல்ல. அப்படி புகார் கொடுக்க முன் வரும்போது அவர்களுக்கான சப்போர்ட் சர்வீசஸ்ங்கிறது வந்து கரெக்டா நடக்கணும். அதுல ஏற்கனவே விவாதத்துல பார்த்த பலர் சொன்னதை போல காவல் நிலையத்தினுடைய அணுகுமுறை, நீதிமன்றத்திற்கு போனால் ஏற்படக்கூடிய காலதாமதம், இந்த காலகட்டத்துல குடும்பமும் வந்து ஒரு ஆதரவு கரம் நீட்டல அப்படின்னு சொன்னா அதுல வரக்கூடிய சுமை, இது எல்லாம் வந்து அந்த பெண்ணை இதை பிரச்சனையாக்குவதற்கு பதிலாக அனுசரிச்சுட்டு போயிடலாம் அல்லது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தள்ளுது. அதனால இருக்கக்கூடிய சட்டங்கள், இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஆட்கள், அவங்க ஒரு சென்சிட்டிவிட்டியோட இந்த விஷயங்களை வந்து அணுகுவது அப்படின்னாக்க இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். கண்டிப்பா அம்மா, உங்களோட தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மனநல மருத்துவர் அன்புதுரை நம்மளோட தொலைபேசியில இணைப்புல காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது இந்த மாதிரி குடும்ப வன்முறையில பாதிக்கப்படுற பெண்களோட மனநிலை எவ்வாறு பாதிக்கப்படுது? ஒரு இயலாமை வருது அவங்களுக்கு, வந்து அதை பத்தி எங்க சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கான எந்த விதமான பப்ளிக் ஒரு போரம் இல்ல, இருக்கு ஆனா நிறைய இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஸோ இதுக்கான இருக்கு என்ஜிஓஸ்லாம், பட் நமக்கு தெரியாது, பப்ளிக்கா நிறைய தெரியாது. ரெண்டாவது என்னன்னா, வீட்டில் போய் இதை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட ஒரு நாகரிகமா என்னன்னா, 4 செவத்துக்குள்ள இருக்குது, 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும், இதுல இருக்கிறத போய் அங்க போய் சொல்லக்கூடாது. இல்லை சொன்னா கூட அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏதோ சமாதானம் பண்ணி எப்படியாவது தாங்கிக்கோன்னு அனுப்ப போறாங்க. இல்ல அது தேவையில்லாம வேற ஏதோ ஒரு மாதிரி பெரிய வன்முறையாயிட்டு மேபி ஒரு பிரிக்கிற அளவுக்கு வரும். அப்போ அதுவும் அவங்களுக்கு இதை வந்து சரியா ஹேண்டில் பண்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அப்போ அவங்க இதை வந்து உள்வாங்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் இது வந்து இதுக்கு நம்ம எதிர்க்கலாம், இது தவறுன்னு கூட சில பேருக்கு அந்த உணர்வு இல்லாம இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி வளர்க்கலாம். இது ஓகே, அம்மா கூட அப்படிதானே ஆனது, பாட்டிக்கும் அப்படிதானே ஆச்சு, அதெல்லாம் பரவாயில்ல அது இல்ல, நம்மளோட நிலைமை இதுதான், இது வாங்கிதான் ஆகணும், இதை ஏற்றிட்டு தான் ஆகணும் அப்படின்றதும் இல்ல. அவங்க வந்து ஒரு தலைவர், அப்போ அவங்கதான் குடும்ப தலைவர். ஸோ அவங்க சொல்றதை நம்ம கேட்டு ஆகணும். அப்படி நம்ம ஒரு கேட்காம போனோம், இல்லை ஏதாவது மாற்றதா செஞ்சுட்டோம்னா அதுக்கான இந்த தண்டனை ஏற்று ஆகணும். அப்படியே ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகமா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிய வச்சா, அப்போ அதுக்கு அவங்க, அதாவது மாமியார் உட்பட அவங்களுக்கு அதை வந்து அடக்கிறதுக்கு இருக்காங்க. அந்த அடக்கிறது வந்து வார்த்தையால ஆரம்பிச்சு மற்ற எந்த விதமான வன்முறை வரைக்கும், அதாவது கொலை வரைக்கும் போகலாம். ஸோ அந்த நிலைமையில இருக்காங்க. ஸோ பல பேர் ரொம்ப இதனால டிப்ரெஸ்டா இருக்காங்க. நீங்க அவங்கள கேட்டா அவங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியா ஒரு பாதிப்பு, அந்த இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அவங்களால எதுவுமே ஃப்ரீயா பேச முடியாது. ஒரு பொருளாதார ஒரு முடிவு எடுக்கிறதோ இல்ல ஈவன் கவுன்சிலிங்க்கு வர்றது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் அதை பொட்டி தீர்க்கறதுக்கு வெளியே வரணும், அதுக்கு கூட விடுமுறை இல்லாம இருக்கு. அப்போ இது ஒரு டபுள் அட்டாக். கண்டிப்பா ஐயா, உங்களோட தகவல் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம்.